வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து கருட பஞ்சமி இல்லையா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமிர்த கலசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடிய விட்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கோர்ஸா பேஸ்டா அரைச்சிக்கணும். கோர்ஸா அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸா அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது, அதனால கோர்ஸா அரைச்சிக்கணும். நான் வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடிய விட்டு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, பாசிப்பருப்பு இதை இப்ப கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்க, கோர்ஸா அரைச்சாச்சு. இதுக்கு வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு 1.5 கப்பு வெல்லம் கரெக்டா இருக்கும். நான் 1.5 கப்பு வெல்லத்தை கொஞ்சமா தண்ணி விட்டு கரைய விட்டு ரெடியா வந்து வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த வெள்ளக்கரசலோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். இது கூட என்ன பண்ண போறோம்னா, தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இதுக்கு வந்து பாகு பதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த தண்ணி வந்து பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு நுரைச்சு கொதிக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொதிச்சா போதும். இங்க பாருங்க, இப்ப பார்க்கும்போது தெரியும் நல்லா நுரைச்சு கொதிக்குதா. சரி, இந்த அளவு இருந்தா போதும். இப்ப இதுல வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். நம்ம இப்ப அரைச்ச விழுதையும் சேர்த்துடுறேன். இப்போ கோர்ஸா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, சேர்ந்தாப்புல வந்துடும். பார்த்தீங்களா, இது சேர்ந்தாப்புல வந்திருக்கா. நீங்கள் கைவிடாமல் கலர்னாதான் கட்டி தட்டாமல் வரும், இல்லைன்னா கட்டி தட்டி போயிடும். ஸோ அதனால கைவிடாமல் கலரணும். ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஆவியில வேக வச்சு எடுத்துக்க முடியும். அதனால கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறி இருக்கு. கையில வந்து எண்ணெய் தடவின்னு இருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி பிடிக்கணும். நம்ம வந்து ஃப்ளவர் பாட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. இந்த மாதிரி அமிர்த கலசம் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த பக்கம் இட்லி பானையில தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஆவியில வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. நம்ம 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுத்து. பாருங்க, நல்லா வெந்தெடுத்து எடுத்துருவோம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்துடலாம். நம்மளுடைய அமிர்த கலசம் ரெடி. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, அதுக்கு 1.5 கப்பு வெல்லம் கரெக்டா இருக்கும். அப்புறம் தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் வந்து ஏலக்காய் பொடி, அவ்வளவுதான். நல்ல பாசிப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்ல தண்ணியெல்லாம் வடிய விட்டுருங்க. தண்ணியே விட வேண்டாம், கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் வந்து 1.5 கப்பு வெல்லத்தை கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அது நல்லா கொதிக்கும் போது தேங்காயும் போட்டு ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கொதிக்கும் போது இந்த அரைச்சு வச்சிருக்கீங்க இல்லையா கோர்ஸா, அதையும் சேர்த்து நல்லா கைவிடாம ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். கைவிடாம நல்லா கலருங்க. சேர்ந்தாப்புல வருமா, ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அமிர்த கலசம் பிடிச்சி ஆவியில வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். அவ்வளவுதான், நம்மளுடைய அமிர்த கலசம் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.